ஜெய் சாயிராம். வாழ்க்கையில் அடிகள் விழுந்து கொண்டே இருக்கிறதே என்று துவண்டு போய் அப்படி நினைத்து மனவேதனையாக இருந்து தோல்விகளிடம் அடிமையாகி விடாமல் இருக்கலாம். விழுந்த அடிகளை படிகளாக நினைத்தால் எந்த உயரத்தையும் மிக சுலபமாக தொட்டு விடலாம் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, நீ எதிர்பார்த்த விஷயம் நீ எதிர்பார்ப்பதற்கு மேலாகவே உனக்கு சாதகமாக நடக்கப் போகிறது. உனக்கான ஒன்றை உன்னிடமே தர உனக்காகவே காத்திருக்கிறேன் உன் சாயி தேவா. ஆம் என் பிரியமே, யோசிக்காதே, உனக்காகவே முடிவு எடுத்து விட்டேன் உன் சாயப்பா. உன்னிடம் அதை கொண்டு வந்து சேர்க்க நான் என்னால் ஆன முயற்சிகள் அனைத்தையும் உனக்காக செய்து கொண்டே இருப்பேன் என்பதை தீர்க்கமாக நம்பு. என் மீது நம்பிக்கை இருக்கிறது தானே? அப்படி என்றால் நம்பிக்கையோடு இரு, மனதளவில் வலுவாக இரு. நீ நினைப்பதற்கு மேலாக அனைத்தையும் நான் உனக்கு மாற்றி காட்டுகிறேன். இன்னும் நேரம் இருக்கிறது, பார்த்து கொள்ளலாம். இன்னும் காலம் இருக்கிறது, பார்த்து கொள்ளலாம் என்று நேரத்தை வீணடித்து கொண்டே இருக்காதே. அப்படி நீ நேரத்தை வீணடித்து கொண்டே இருந்தால் அதைவிட முட்டாள்தனமான செயல் எதுவுமே இல்லை என்பதுதான் நிச்சயமான உண்மை. ஆம் என் பிரியமே, உன் கையில் இருக்கும் நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கொள். அதை சரியாக நீ பயன்படுத்த தவறிவிட்டால், அந்த நேரத்தை நீ தவறிவிட்டால் வாழ்க்கையில் நீ உன் வெற்றிக்காக காத்திருக்கும் நேரம் மிக நீண்டதாக இருக்கும் என்பதை மறந்து விடாதே என் பிரியமே, மறந்தே விடாதே. ஆம் என் குழந்தா, வாழ்க்கையில் தோல்விக்காக ஒருபோதும் வருத்தமே படாதே, வருத்தமே படாதே. தோல்விகளிடம் வழி கேட்டுதான் வெற்றியும் உன்னை நெருங்குகிறது என்பதை புரிந்து கொள். தீர்க்கமாக மனதில் பதிய வைத்துக்கொள். என் அன்பு பிரியமே, நீ யார் என்பதை நீ முதலில் அறிந்து கொள். உன்னை பற்றி முழுவதுமாக நீயே புரிந்து கொள். ஆம் என் குழந்தா, உனக்கு இறைவன் கொடுப்பிருப்பது மிக பொக்கிஷமான வாழ்வு. அந்த வாழ்வை சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வைத்துக் கொள்வது உன் கையில்தான் இருக்கிறது. அனைத்தும் உன்னிடத்தில்தான் இருக்கிறது. அதை சந்தோஷமாக மாற்றுவதும் வீணடிப்பதும் உன் கையில்தான் இருக்கிறது. இந்த உலகில் உனக்காக படைக்கப்பட்ட அனைத்துமே உன்னை நிச்சயமாக வந்தடையும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. அதுதான் உண்மையிலும் கூட. ஆம் என் பிரியமே, ஆனால் அதற்காக உன்னுடைய முயற்சிகளை மட்டும் ஒருபோதும் நிறுத்தி விடாதே. முயற்சி இல்லையென்றால் எதுவுமே உன்னை தேடி வராது என்பதை தெரிந்து நடந்து கொள். மற்றவர்களுக்கு ஏதாவது கிடைத்துவிட்டால், அதை அவர்கள் அடைந்துவிட்டால் அதை கண்டு பொறாமை எண்ணம் கொள்ளாதே என் பிரியமே. அதற்காக அவர்கள் இழந்தவைகளை நீ அறிந்தால் அதை அடையும் ஆசையே உனக்கு அழிந்து கூட போகலாம். அவ்வளவு சிரமங்களை அவர்கள் சந்தித்திருப்பார்கள் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. எனவே மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படாதே. விழுந்தால் எழுந்துவிடலாம் என்ற நம்பிக்கையோடு இரு. எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் எழ வேண்டும் என்பதே உண்மையான பெருமை. ஆம் என் பிரியமே, அதுதான் உண்மையான பெருமையும் கூட. நீ ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று நினைத்த உடனேயே அந்த இடத்திற்கு நான் உனக்கு முன்பாகவே சென்று உனக்காக காத்து கொண்டிருப்பேன். என்னுடைய கருணையும் அன்பும் ஆசிர்வாதமும் முழுமையாக உன் மீது விழுந்திருக்கிறது. இனி உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கும் அனைத்துமே மிக மிக நல்லதாகவே நடக்கப் போகிறது. நினைப்பதற்கு மேலாக எல்லாம் உன் வாழ்வில் சுபமாகவே நடக்கப் போகிறது. இதுவரை பொறுமையோடும் நிதானத்தோடும் காத்திருந்த என் பிள்ளைக்கு நல்லது கூடிய விரைவில் எல்லாம் ஒரு சேர நிகழப் போகிறது.
பொறுமையோடு காத்திருந்த என் பிள்ளைக்கு நல்ல பதில் கிடைக்கப் போகிறது. அதுவரை பொறுமையோடு காத்திரு. கடைசி நிமிடத்தில் மாறிய ஆட்டங்கள் நிறையவே இருக்கிறது. அதேபோல் கடைசி நிமிடத்தில் கூட அதிசயத்தை நான் உன் வாழ்க்கையில் நிகழ்த்துவேன். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே என் பிள்ளையே. சாயப்பாயிருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? ஜெய் சாயிராம், ஜெய் சாயிராம். ஒரு ஊர்ல ஞானி ஒருவர் வாழ்ந்துகிட்டு இருந்தார். அவரை சந்திக்கிறதுக்கு ஒவ்வொரு புதன்கிழமையும் மக்கள் வந்து கொண்டே இருந்தாங்க. அப்படி வரும் ஒவ்வொரு முறையும் ஒரே மாதிரியான பிரச்சனைகளை பற்றி அவர்கள் எல்லாருமே புகார் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. சுற்றி இருந்த ஊர் மக்கள் எல்லாருமே அவர்கிட்ட வந்து தங்களுடைய பிரச்சனைகளை கூறி அந்த பிரச்சனைகளிலிருந்து எப்படி விடுபடுவது, அந்த பிரச்சனைகள் எப்படி எங்கள் வாழ்க்கையில் வந்தது, நாங்கள் இப்படி வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு நிற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பல பிரச்சனைகளை இந்த ஞானிக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எல்லாருமே ஒவ்வொரு புதன்கிழமையும் வந்து அந்த ஞானியை பார்க்கறதுக்காக வந்து அவரிடம் தங்களுடைய பிரச்சனைகளை கூறி அதற்கு என்ன தீர்வு கிடைக்கும், என்ன பண்ணலாம், இப்படி ஆகிவிட்டதே எங்கள் வாழ்க்கை அப்படின்னு சில பேர் புலம்பவும் செய்தார்கள். இப்படி நாட்கள் நகர்ந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் வந்திருக்கிறவங்க எல்லாரையும் குழும சொல்லி ஒரு கூட்டமாக கூடி நிற்க சொல்லி அந்த ஞானி அவர்களிடம் பேச ஆரம்பித்தார். அப்பொழுது அவர்களிடம் ஒரு நகைச்சுவை துணுக்கை சொன்னார். அனைவருமே அங்கே இருந்தவங்க எல்லாருமே அதை கேட்டுவிட்டு ரொம்பவே சந்தோஷமாக சிரித்தாங்க. ஒரு நிமிடங்களுக்கு பிறகு அமைதியான ஞானி கொஞ்ச நேரம் கழித்து மீண்டும் அதே ஒரு துணுக்கை சொன்னார். அப்போ அருகில் இருந்த எல்லாருமே சிரிக்காம கொஞ்சம் பேர் மட்டுமே சிரிச்சாங்க. சிறிது நிமிடங்களுக்கு பிறகு ஞானி மீண்டும் 3வது முறையும் அதே துணுக்கை சொன்னார். அதே நகைச்சுவை சொன்னபோது அங்கே இருந்தவங்க யாருமே சிரிக்கவில்லை. ஒரு விதமான கோபத்தோடு அந்த ஞானியை பார்த்தாங்க. அப்போது ஞானி புன்னகைத்து கூறினார், ஒரே நகைச்சுவையை மீண்டும் மீண்டும் கேட்டால் உங்களால் மீண்டும் மீண்டும் சிரிக்கவே முடியாது. யாராலுமே அது முடியாது. நீங்கள் மட்டும் ஏன் எப்போதும் ஒரே பிரச்சனைக்கு நினைத்து நினைத்து அழுதுகிட்டே இருக்கிறீங்க? கவலையை விட்டுவிட்டு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை சிந்தனை செய்தோனாவே அந்த பிரச்சனை வந்த வழி தெரியாமல் உங்களை விட்டு ஓடிவிடும். கவலை உங்கள் பிரச்சனைகளை எப்பொழுதுமே தீர்க்காது. கவலையோடு இருந்தால் பிரச்சனைகளுக்கு தீர்வும் கிடைக்காது. அது உங்களுடைய நேரத்தையும் சக்தியையும் தான் வீணாக்குமே தவிர வேறு எதுவுமே அதனால் நமக்கு பலனே அல்ல. எனவே பிரச்சனைகள் வந்துவிட்டால் இது நம்ம வாழ்க்கையில் வந்துருச்சு, இது வராமல் இருந்திருக்கலாமே, இப்படி வந்ததுனால நம்ம வாழ்க்கையே வீணாயிடுச்சே, இனி நம்ம வாழ்க்கையில் எப்படி அடுத்த அடி வாழ்கிறது, நம்ம வாழ்க்கையே எப்படி வாழ்கிறது, இந்த மாதிரி கவலையை மட்டுமே மனசில் வச்சுக்கிட்டு இருக்காம அந்த பிரச்சனை வந்துடுச்சு, அதிலிருந்து எப்படி மீண்டு நம்ம புது வாழ்க்கையில் அடியெடுத்து வைப்போங்கிற போல சிந்தனையை நம்ம மனசில் ஓடிக்க வச்சோன்னா, சிந்தனை செய்ய ஆரம்பித்தோன்னா வந்த பிரச்சனையே தானாகவே நம்மை விட்டு விலகிவிடும். நிச்சயமாக பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும். இதுதான் வாழ்க்கையின் ரகசியமும் கூட. சதா சர்வகாலமும் சாயியே சத்தியம், சாயியே சர்வதம் என்று உங்களையே நினைத்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே. என் வாழ்க்கையில் மாற்றங்களை நிகழ்த்தக்கூடாதா என்றுதானே நீ உன் மனதில் எண்ணம் ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது. நல்லது நடக்கும். நாம் எண்ணும் எண்ணங்களை நம்மை தீர்மானிக்கும். எண்ணும் எண்ணம்தான் உன்னை தீர்மானம் செய்யும். இனிமையான எண்ணங்களோடு இந்த உலகில் மகிழ்ச்சியுற்று வாழ பேராசையை ஒழித்து மன நிம்மதி என்ற விலை மதிப்பெற்ற செல்வம் பெற முயன்று கொண்டே இருந்தால் வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும். இப்பொழுது உன் வாழ்க்கையை நீ புரிந்து கொண்டு விட்டாயல்லவா? இனி ஒவ்வொரு வாய்ப்புகளாக உனக்கு வர துவங்கும் வாய்ப்புகளை மிக சரியாக பயன்படுத்த கற்றுக்கொள். எப்பொழுதும் பிரச்சனைகளை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டிருந்தால் இன்னும் பிரச்சனைகள் தான் உன்னை சூழுமே தவிர அதற்கான தீர்வை நீ எட்டி பிடிக்கவே முடியாது. அதை விட்டுவிடு. அதை மறந்துவிட்டு உன் தீர்வுகளை பற்றி சிந்தித்தால் நிறையவே வாய்ப்புகள் உன் எதிரே தோன்றும். அதற்காக பிரச்சனைகளை பற்றி மட்டும் சிந்திக்காமல் தீர்வுகளை பற்றி சிந்திக்க ஆரம்பி. உன் வாழ்க்கை நீ செல்லும் பாதை மிக சரியான பாதையாக அமைத்து தரும் அந்த வாய்ப்புகளே.
தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைத்து கொள்கிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு மன அமைதியும் நிம்மதியும் உன் வாழ்க்கையில் இருக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எதிர்பார்ப்புகளோடு இருந்து கொண்டிருந்தால் அது கிடைக்கவில்லை என்றால், நடக்கவில்லை என்றால் அது ஏற்படுத்தும் பாதிப்பும் மன வலியும் மிக அதிகமாகவே இருக்கும். எனவே எதிர்பார்ப்பதை நிறுத்திவிடு. வருவது வரட்டும், நடப்பது நடக்கட்டும், போவது போவட்டும் என்று விட்டுவிடு. நீ நிம்மதியாகவாது வாழ்ந்துவிடலாம், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல். உன் மனதில் என்ன இருக்கிறது? உன் எண்ண ஓட்டம் என்ன? என்னை வந்து நீ பார்க்கும் பொழுது உன் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது? நீ என்னை ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறாய்? எதை நினைத்து இத்தனை நாள் ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கிறாய் என்பது அனைத்துமே நீ சொல்லிதான் எனக்கு புரிய வேண்டும் என்றில்லை, நீ சொல்லாமலேயே அனைத்தும் எனக்கு விளங்கும். என் பிரியமான கண்மணியே, எப்பொழுதும் எல்லா நொடியும் நான் உன்னையும் உன் வாழ்வை பற்றி மட்டும்தான் நினைத்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே. என்ன செய்தாலும் ஏது செய்தாலும் அதில் உனக்கு எவ்வளவு நன்மை இருக்கிறது என்பதை பார்த்து பார்த்து நான் செய்து கொண்டே இருக்கிறேன். பின் ஏன் நீ கவலைப்படுகிறாய் குழந்தையே? உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றாமல், உன்னுடைய ஆசையை நிறைவேற்றாமல் நான் எங்கு செல்லப் போகிறேன் குழந்தையே? கஷ்டங்களை எல்லாம் குறைத்து உன் மனதிலும் உன் முகத்திலும் ஆனந்தத்தை பார்க்கவே நானும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன். அதைதான் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்வில் நடப்பது அனைத்துமே உனக்கானது, உன் வாழ்விற்கு நல்லதற்காகவே நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. உன்னுடைய தோய்ந்து போன வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தப் போகிறேன் உன் சாயி தேவா. நீ விரும்புவது, ஆசைப்படுவது அனைத்தையும் உன் கைகளில் நான் கொடுத்தால் அது உன்னிடமே நிரந்தரமாக தங்க வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் இந்த கால தாமதம் குழந்தையே. உனக்கு அது கிடைத்தவுடன் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டுமே தவிர அந்த ஒரு விஷயத்தினால் எந்த ஒரு மனக்கசப்பும் உனக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நீ விரும்புவது, ஆசைப்படுவதை ஆராய்ந்து ஆராய்ந்து அதிலிருக்கும் நன்மை தீமைகளை நன்றாக பகுத்து அறிந்து உனக்கு வரும் தடைகளையெல்லாம் தகர்த்தி அதை உனக்கு நிரந்தரமாக கொடுக்க வேண்டும் என்பதுதான் உன்னுடைய சாயப்பாவின் ஆசை. அதனால்தான் கால தாமதமாகிறது குழந்தையே. எனவே அப்பா எதுவுமே செய்ய மாட்டேன் என்கிறார். நம் வாழ்க்கையில் மாற்றங்களை நிகழ்த்தவே மாட்டேங்கிறார். நம் வாழ்க்கையில் எதுவுமே இதுவரை நல்லதாக நடந்ததே இல்லை என்று புலம்பாதே. இனி நடக்கப் போவது அனைத்தையும் ஒவ்வொன்றாகப் பார். நீயே எதிர்பார்க்காத வகையில் அனைத்து மாற்றங்களும் உனக்காகவே நிகழும். குழந்தையே, உங்கள் அனைவரையும் நான் முழுமையாக ஆசிர்வதிக்கிறேன். என்னுடைய ஆசிர்வாதத்தினால் உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழப்போகிறீர்கள். எமது ஆசிர்வாதத்தினால் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள், சோதனைகள், கர்ம வினைகள் எல்லாம் குறைய பெற்று கல்வியில் சிறப்புற்று விளங்கவும், தொழில் மற்றும் உத்தியோகத்தில் மேன்மையடையவும், நோய் நொடிகளெல்லாம் நீங்கி சகல சௌபாக்கியத்தோடு ஆரோக்கியமாக வாழவும், எல்லா செல்வமும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ ஆசிர்வதிக்கிறேன். எல்லாம் ஏற்கனவே எழுதப்பட்டவைதான். அவைப்படிதான் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. குழந்தையே, நீ நினைத்ததெல்லாம் நினைத்தபடி உடனே கிடைத்துவிட்டால் அதில் எந்த சந்தோஷமும் இருக்காது குழந்தையே. எந்த விதமான சுவாரஸ்யமும் இருக்கவே இருக்காது. அப்படி நீ கேட்டவுடன் உனக்கு கிடைத்த சந்தோஷம் நிலைத்தும் இருக்காது. அதற்காகத்தான் அந்த நல்ல வாய்ப்புகளுக்கான அருமை பெருமைகளை உனக்கு தெரியப்படுத்துவதற்காகவே அனைத்தையும் சரியான நேரத்தில், சரியான காலத்தில், உனக்கு சேர வேண்டிய நேரத்தில் நான் உன்னிடம் வந்து சேர்க்கிறேன். அதனால்தான் குழந்தையே, நீ என்னிடம் கேட்ட அனைத்தையும் உனக்கு கொடுப்பதற்கு முன்பால் சில படிப்பினைகளை நான் உனக்கு கொடுத்தேன், கொடுத்து கொண்டும் இருக்கிறேன். அது மிகவும் தவறான எண்ணம். உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும் பொழுது எனக்கு யாருமே இல்லை என்று உன் மனதில் ஏன் இப்படி தோன்றுகிறது?
நான் தான் உன்னுள்ளேயே இருந்து கொண்டே இருக்கிறேனே. எந்த துன்பம் வந்தாலும் என்னதான் உன் வாழ்வில் நிகழ்ந்தாலும் என் சாயி என்னோடு இருக்கிறார் என்று சொல்லிப்பார். அந்த எண்ணமே உன்னை தைரியமாக இருக்க வைக்கும். அப்படி இருந்து பார்த்தால் உன்னுடைய பயமெல்லாம் உன்னை விட்டு விலகி, உன் மன போராட்டமெல்லாம் உன் வாழ்விலிருந்தே விலகி, தைரியமாகவும் நிம்மதியாகவும் உன் வாழ்வை நீ வாழ்வாய். இதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொள். உன் வாழ்வின் உச்சத்தை நிச்சயமாக அடைவாய். உன் தாய் தந்தைக்கு எப்பொழுதுமே சேவை செய். உன்னுடைய கோபத்தை முதலில் தியாகம் செய். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் இருந்தால் அவமானத்தை கற்றுக்கொள்ள பழகிக்கொள். சாதித்தவர்கள் நிறைய அவமானங்களை பெற்றால் மட்டுமே சாதிக்க முடியும். சாதித்தவர்களெல்லாம் அவமானங்களை நிறையவே பெற்றிருப்பார்கள் என்பதுதான் இங்கு உண்மை. உன்னுடைய வாழ்க்கையில் நட்சத்திரமாக நான் உன்னிடம் வந்த பிறகு நீ ஏன் கவலை கொள்கிறாய்? உன்னுடைய வாழ்க்கையில் நானே உன்னை ஒளிர வைப்பேன். நிம்மதியாக இரு, தைரியமாக இரு. இனி நீ மகிழ்ச்சியான பாதையில் பயணிக்கப் போகிறாய். உன் வாழ்வில் இருந்த தடைகளெல்லாம் துடைத்து எறியப்பட்டு விட்டது. உன் வாழ்க்கையில் இருந்த போராட்டங்களெல்லாம் நான் களைந்து விட்டேன். இனி உன் வாழ்வில் சந்தோஷ பாதையில்தான் நீ பயணிக்கப் போகிறாய். இதுவரை கஷ்டத்தோடு வாழ்ந்திருந்த உன் நாட்களெல்லாம் முடிந்து விட்டது. இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுத்திருக்கும் புதிய வாழ்விற்கான அடித்தளம்தான். எது நடந்தாலும், உன்னை சுற்றி என்னதான் நிகழ்ந்தாலும் அது சாயப்பாவின் அனுமதியால் தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மனதில் பதிய வைத்துக்கொண்டு பொறுமையாக இரு. எல்லாம் கூடிய விரைவில் முடிவரும். அதுவரை உன் சாயப்பாவின் மேல் நம்பிக்கை வைத்து தைரியமாக செயல்படு. உனக்கான நற்பலன் உன்னிடம் வந்து சேரும். உன்னை யாராவது இழிவாக பேசினாலோ கீழ்த்தனமாக நடத்தினாலோ, உன்னை பற்றி வேறு விதமாக மற்றவர்களிடம் போய் சொன்னாலோ, அவர்களிடம் போய் சண்டைக்கு நிற்காதே, கோபப்படாதே. அவர்கள் இப்படி நம்மை செய்துவிட்டார்களே, ஏளனமாக பேசிவிட்டார்களே என்று அதை நினைத்து நினைத்து மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. அவர்களுக்கு எந்த விதத்தில் பதிலை கொடுக்க வேண்டுமோ, எப்படி திருப்பி கொடுக்க வேண்டுமோ அதை உனக்காக நான் செய்து முடிப்பேன். காலம் வரும் வரை அவர்களுக்கான பதிலை நான் கொடுப்பேன். அந்த காலம் வரும் வரை பொறுமையாக காத்திரு. பொறுமைக்கான பரிசு நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்தே தீரும். உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன். உன் வீட்டிற்கு விரைவில் நான் வருவேன். என்னை வரவேற்க தயாராக இரு. உன் சோதனை காலங்களெல்லாம் முடிந்துவிட்டது என்று நான் கூறிய பிறகும் ஏன் இத்தனை கவலைகளை சுமந்து கொண்டே இருக்கிறாய் என்பது எனக்கு புரியவே இல்லை. உன்னை நான் நன்றாக அறிவேன். நீ எதற்குமே பயப்படாதே. உன் நிலையையும் நான் அறிந்து வைத்து கொண்டுதான் இருக்கிறேன். இப்போது உள்ள நிலைக்கு ஏற்றவாறு நீ நடந்து கொள்ள பழகிக்கொள். பிறகு என்ன தேவை என்பதை அதை பிறகு பார்த்து கொள்ளலாம். முதலில் நிகழ்வு சூழ்நிலைகளை புரிந்து கொள். அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள். என்றைக்குமே எனக்கு நீ குழந்தைதான். சற்று பொறுமையாக இரு. உனக்கானது என்று எழுதப்பட்டது, உனக்கானது என்று தீர்மானிக்கப்பட்டது உன்னிடம் வந்து சேர்ந்தே தீரும். ஏனென்றால் அதில் உன் பெயர்தான் எழுதப்பட்டிருக்கும். அது வேறு யாரையும் சென்று அடைய சாத்தியமே இல்லை. ஏனென்றால் அதை எழுதியவன் அந்த இறைவனாக இருக்கும் பொழுது எதுவுமே மாறிவிடாது. இறைவன் எழுதியதை மாற்றும் சக்தி இது நாள் வரை எந்த மானிடனும் பெறவே இல்லை. சோதனைகளை கொடுத்த இறைவனுக்கு அதற்கான தீர்வையும் அதற்கேற்றான வெற்றியையும் கொடுப்பதற்கு ஒரு நொடி போதாதா? எனவே எப்பொழுதும் தெளிவான மனநிலையோடு இரு. கஷ்டங்கள் வருகிறது என்றால் இன்பங்கள் சூழப்போகிறது என்பதை மனதில் ஆழமாக பதிய வைத்துக்கொண்டு திடமாக இரு.
உன்னுடைய முயற்சியை கைவிட்டு விடாமல் இரு. எந்த நேரத்திலும் கவனமாக இரு. எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த நொடி வேண்டுமானாலும் உனக்கான வெற்றியை, உனக்கான சந்தோஷத்தை உன் கண்முன் நான் காண்பிப்பேன். நம் வாழ்க்கையில் வேகமாக முன்னேற்றம் இல்லவே இல்லையே என்று வருத்தமே படாதே. பின்னோக்கி செல்லாமல் முன்னேறிக்கொண்டே இருக்கிறோமே என்பதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள். வேகமாக முன்னேறும் காலம் மிக அருகில் வந்து கொண்டே இருக்கிறது. இது உனக்கான நாள்தான். இந்த நாளிலிருந்து உன் வெற்றிகள் ஆரம்பமாகும். எப்பொழுதுமே மனதில் உயர்ந்த நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொள். உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் சந்தோஷமாகவே அமையும். என்னை முழுவதுமாக நம்பிவிட்டாயல்லவா? அப்படியென்றால் உன் வாழ்வில் நல்லது நடக்கப் போகிறது. நல்லது மட்டுமே சூழப்போகிறது. நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நிரந்தரமாக இருக்கப் போகிறது என்பதுதான் நிச்சயமான உண்மை. நான் உன்னுடன் இருக்கும் பொழுது தேவையில்லாமல் பயமோ குழப்பமோ உனக்கு வேண்டவே வேண்டாம். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரமும் உனக்கு கூடிய விரைவில் வந்துவிடும். நான் இருக்கும் வரை நீ எதற்குமே கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே. நான் உன்னுள்ளேயே இருந்து கொண்டிருக்கும் பொழுது உன் மனதில் தான் ஏன் இத்தனை பயமும் போராட்டமும்? வாழ்க்கையில் கஷ்டங்கள் வலிமையானதுதான். ஆனால் அதைவிட மிக மிக வலிமையானது நீ வாழும் வாழ்க்கை என்பதை தீர்க்கமாக நம்பு. ஆசையில்லாத முயற்சியால் பயனே இல்லை. முயற்சியில்லாத ஆசையால் பயனும் இல்லை. எனவே முயன்று கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. உனக்கான வெற்றி உன்னை வந்து சேரும். எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் பொறுமையாக இரு, பொறுமையாக இரு என்று நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேனே. எதற்காக தெரியுமா பிள்ளையே? எதற்குமே பயப்படாதே. அது மண்ணில் விழுந்த விதையின் குணம். அந்த குணம்தான் உன்னில் இருக்கிறது. அதனால்தான் எந்த சூழ்நிலையிலும் நீ பொறுமையை கடைப்பிடித்து கொண்டே இருக்கிறாய். அதற்காக நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பொறுமை, விட்டு கொடுத்தல் இரண்டும் மிக மிக முக்கியம் மனித வாழ்க்கையில். ஆனால் இவை இரண்டும் எல்லைகள் உண்டு. ஆனால் அன்புக்கு மட்டுமே என்றுமே எப்பொழுதுமே எல்லையே இல்லை. எனவே மற்றவர்கள் மீது அன்பு செலுத்து. உனக்கான மகிழ்ச்சி, அன்பு எல்லாமே உன்னை தேடி வரும் சர்வ நிச்சயமாக. உன்னுடைய தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவுக்கு எவ்வளவு நீ குறைத்து கொள்கிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு மன நிம்மதி உனக்கு கிடைக்கும். என் அன்பு குழந்தையே, உன் வேண்டுதலுக்கு உன் அப்பா செவிசாய்த்து விட்டேன். உன் கடினமான காத்திருப்புக்கு நீ விரும்பிய பரிசு இதோ மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள் என் கைகளிலிருந்து. குழந்தையே, நீ சக மனிதர்களிடம் எப்பொழுதுமே அன்பாக பழகு. அவர்களுக்கு கஷ்டம் வரும்பொழுது ஆறுதல் அளிக்கக்கூடிய விதத்தில் பழகு. காலத்தோடு ஒன்றி பழகு. உன்னால் யாருக்கும் சிரமம் ஏற்படாதவாறு பழகு. அதேபோல் உன்னுடைய வார்த்தையில் எப்பொழுதுமே அமைதி இருக்க வேண்டும். குழந்தையே, அனைத்துமே நானாக நீ எண்ணிக்கொண்டிருக்கையில் சதா சர்வகாலமும் சாயி 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 என்று நீ சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது உன்னை விட்டு போக எனக்கு எப்படி மனம் வரும் குழந்தையே? நீ உன்னுடைய பிரார்த்தனையை என்னிடம் வைக்கும் பொழுது உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றாமல் இருக்க எனக்கு எப்படி மனம் வரும்? என் பிரியமான குழந்தையை என்னிடம் அன்பாக கேட்கும் பொழுது அதை முகம் மலரும் அளவிற்கு செய்து கொடுப்பதுதானே ஒரு தந்தையின் கடமை. உன்னுடைய வேண்டுதல் எனக்கு செவி சாய்த்து விட்டது, எனக்கு கேட்டு விட்டது. அந்த வேண்டுதலை நிறைவேற்றவே உன் சாயப்பா ஆசையோடு காத்து கொண்டிருக்கிறேன். மற்றவர்களையும் உன்னை போல் அப்படியே நினைத்து விடாதே. இந்த உலகத்தில் ஏமாற்றுபவர்கள் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவரவர் செய்த கர்ம வினைகளின்படி அவரவர் கஷ்டத்தை அனுபவித்துதான் ஆக வேண்டும்.
ஒன்றை நன்றாக புரிந்து கொள். தன்னை அறிந்து கொண்டவன் எதற்குமே ஆசைப்படவே மாட்டான். உலகை அறிந்து கொண்டவன் எதற்குமே எந்த விஷயத்திற்குமே கோபப்படவே மாட்டான். இந்த இரண்டையும் உணர்ந்து இருப்பவன் எப்பொழுதுமே வாழ்க்கையில் துன்பத்தை அனுபவிக்கவே மாட்டான். எனவே முதலில் உன்னை நன்றாக புரிந்து கொள். இந்த உலகத்தை பற்றி மிக தெளிவாக, உன்னை சுற்றி இருப்பவர்களை பற்றியும் தெளிவாக புரிந்து கொள். அப்பொழுது உன் வாழ்க்கையில் துன்பம் உன்னை நெருங்கவே நெருங்காது. என் அன்பு பிள்ளையே, நீ எதிர்கொள்ளும் சவால்கள் அனைத்துமே நல்லபடியாகவே முடியும். நல்ல முறையில் முடியவில்லை என்றால் தோற்றுவிட்டோம் என்று பொருள் அல்ல. சவால்கள் இன்னும் முடியவில்லை என்பதுதான் பொருள். எனவே எதிர்கொள்ளும் சவால்கள் அனைத்தையும் தைரியமாக தன்னம்பிக்கையோடு எதிர்த்து நில். உனக்கான வெற்றி உன் வசமாயிருக்கும். எப்பொழுதுமே உன் வசம் இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். இன்று நீ எதையெல்லாம் வேண்டும், எதையெல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று பிடிவாதமாக இருக்கிறாயோ அதுவெல்லாம் வேண்டாம் என்று உன்னையே சொல்ல வைத்துவிடும். அதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையின் தத்துவம், வாழ்க்கையின் சாராம்சத்தை புரிந்து நடந்து கொண்டாலே போதும். வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்தால் இலக்கை அடைய முடியும், வெற்றியை சுவைக்க முடியும் என்பதை மிக தெளிவாக உன்னால் கற்றுக்கொள்ள முடியும். எப்பொழுதுமே எதற்குமே நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. வாய்ப்புகள் வரம் என காத்து கொண்டே இருக்காதே. நமக்கான வாய்ப்புகள் வரும், நமக்கான வாய்ப்புகளை இறைவன் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு எப்பொழுதும் இருந்து விடாதே. நீயே அந்த வாய்ப்பை உருவாக்க பழகிக்கொள். தன் வீட்டு கதவு என்றாலும் தட்டினால்தான் கதவு திறக்கும். தட்டத்தான் கதவு திறக்கும் என்பது போல கேட்கத்தான் எல்லாமே உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும். உனக்கான வாய்ப்பை நீ உருவாக்கி கொண்டு அந்த வாய்ப்புக்கான பலனை அனுபவிக்க எவ்வளவு முயற்சிகளை எடுக்கிறாயோ அத்தனை முயற்சிக்கும் உனக்கான பலன் இரட்டிப்பாக கிடைக்கும். அதை கிடைக்கும்படி நான் உனக்கு வழிவகை செய்வேன். எனவே சவால்கள் வந்துவிட்டதே, பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கிறதே என்று பயந்து அப்படியே உட்கார்ந்து விடாமல் எதையுமே தைரியமாக எதிர்த்து நின்ற போராட கற்றுக்கொள். நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் நீ வெற்றி அடைவதற்கான அத்தனை வழிகளையும் நான் உனக்கு தெளிவாக காட்டுவேன். உன்னை உன் நம்பிக்கையில் திடப்படுத்தவே சோதனைகளை நான் தருகிறேன் என்பதை தீர்க்கமாக நம்பு. உன்னுடன் உன் நம்பிக்கையாக நான் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறேன். சோதனை வருகிறதே என்று துவளாதே. உன்மேல் நம்பிக்கை இருக்கிறது. நீ அந்த சோதனையிலிருந்து மீண்டு வருவாய் என்ற அதீத நம்பிக்கையில்தான் உனக்கான அந்த சோதனை தரப்பட்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. உன்னை நிராகரித்த அதே இடத்தில் நிராகரிக்கவே முடியாத சக்தியாக வந்து நிற்பதுதான் உன்னுடைய வெற்றி. அப்படி உன்னை வெறுத்தவர்கள், ஏளனமாக பார்த்தவர்களுக்கு மத்தியில், நீ வேண்டாம் என்று உதறி சென்றவர்களுக்கு மத்தியில் நிராகரிக்கவே முடியாத சக்தியாக வந்து நின்று பார். உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை மிக சுலபமாக நீ அடையலாம். மிகப்பெரிய பிரகாசமான வாழ்க்கை உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. அந்த வாழ்க்கையை நான் என்னுடைய பொக்கிஷத்திற்காக எப்பொழுதுமே கொடுத்து கொண்டே இருப்பேன், வழங்கி கொண்டே இருப்பேன். உன் மனதில் தேவையில்லாத பயமோ குழப்பமோ வரவேண்டிய அவசியமே இல்லை. எதுவாக இருந்தாலும் அது நமக்கு எதுவாக இருக்குமோ என்று சிந்தித்து செயல்படுவாயின் சிந்தனைகள் அனைத்தும் சிற்பியின் சிற்பம் போல எப்பொழுதுமே சிறந்து விளங்கும். உன் வாழ்க்கையும் வெற்றியான பாதையில் உன்னை அழைத்து செல்லும். நீ பிறரிடம் எதிர்பார்க்கும் அன்பு, மரியாதை போன்றவர்களை பிறர் எதிர்பார்ப்பதற்கு முன் அவர்களுக்கு நீ கொடுத்தால், நீ எதிர்பார்ப்பது நீ எதிர்பாராத நேரத்தில் உன் கையில் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். அதையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன்.
நீ விழும்பொழுது உன்னை தாங்கி பிடிக்கவும், நீ அழும்பொழுது உன் கண்ணீரை துடைத்து விடவும், நீ வேதனையாக இருக்கும் பொழுது உனக்கு மருந்தாகவும் உன் சாயப்பா எப்பொழுதுமே உன்னை சுற்றி இருந்து கொண்டே இருப்பேன். உன் மனதிற்கும் ஒரு தெளிவு பிறக்கப் போகிறது. சோர்ந்து போய் ஏமாந்து போயிருக்கும் உன் மனதிற்கும் ஒரு புத்துணர்ச்சி பிறக்கப் போகிறது. இது நாள் வரை தவித்த அந்த விஷயம் இனி நமக்கு நடக்கும் என்ற தெளிவான மனது உன்னுள் வரப்போகிறது. ஒன்றை மட்டும் புரிந்து கொள் என் குழந்தையே, பக்தன் கேட்கும் அனைத்தையுமே அந்த நொடியே இறைவனால் வழங்க முடியும். ஆனால் சுலபமாக எல்லாமே கிடைத்துவிட்டால், கேட்ட நொடியே அனைத்தும் கிடைத்துவிட்டால் யாருமே கடவுளை நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள். வாழ்க்கையை புரிந்து கொள்ளவும் மாட்டார்கள்.